Hello all, welcome to Pavis Cuisines. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி. நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் காட்டிலும் இது பண்றது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். இந்த வெஜ்ஜஸ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு நான் அதல லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ வாங்க பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நமக்கு வெஜ்ஜஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான உருளைக்கிழங்கு வேணும். இந்த மாதிரி நல்லா எல்லோவா இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அங்கங்க கொஞ்சம் கருப்பா இல்லனா green spots இருக்கிற உருளைக்கிழங்கை அவாய்ட் பண்ணிடுங்க. சோ உருளைக்கிழங்கை எடுத்ததும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு இந்த மாதிரி நம்ம நடுவுல கட் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய உருளைக்கிழங்கா இருந்தா இந்த மாதிரி நமக்கு ஒரு 8 பீசஸ் போல கிடைக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸா இருந்தா ஒரு 4 ல இருந்து 6 வெஜ்ஜஸ் போல கட் பண்ணிக்கோங்க. நம்ம லெந்த் வைஸா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வெஜ்ஜஸ் நல்லா வரும். ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது. தின்னா இருந்தா ரொம்ப கரஞ்சு போயிடும் வேக வைக்கும்போது. இந்த மாதிரி அளவா கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா ஒரு ஜில்லுன்னு தண்ணியில ஒரு 5 நிமிஷம் போல வச்சு நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். அப்பதான் அதுல இருக்கிற அந்த ஸ்டார்ச் ஏதாவது அழுக்கு இருந்தா கூட நமக்கு அது வந்து வெளியில வந்துரும். இத பாருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்டார்ச் எல்லாம் வெளியில வந்துரும். இப்போ இது ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும். 5 minutes ஆனதும் ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணியை நல்லா சூடாக்கிக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இத வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம பிளான்ச் பண்ணிடலாம். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 minutes போல இது பிளான்ச் ஆனா போதும். இப்போ உருளைக்கிழங்கு கூடவே நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு 1 டீஸ்பூன் போல உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணியிலேருந்து வெளியே ஒரு ட்ரேல போட்டு சூடாற வச்சிடலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் இல்லைனா ஒரு பிளேட்ல வச்சு நம்ம நல்லா சூடாற வச்சிடலாம். நீங்கள் ஒரு ட்ரேல வச்சு தனித்தனியாக அப்படி சூடாற வச்சாதான் நமக்கு சீக்கிரமாக அது ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். இப்போ அது சூடாறிட்டு இருக்க டைமில் இன்னொரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் போல் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, 2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டீஸ்பூன் மிக்சட் ஹெர்ப்ஸ். இது இல்லைனா கூட பரவாயில்ல. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா 2 பல் போல பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் இல்லைனா நெய் இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை நல்லா கரைச்சி எடுத்துடலாம். பஜ்ஜிக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம ரவா தோசைக்கெலாம் இருப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்லரி ரெடி ஆகிடுச்சு. அதே நேரம் உருளைக்கிழங்கும் சூடாறினதும் நம்ம இந்த ஸ்லரியில் போட்டு நல்லா கோட் பண்ணிடலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு கோட் பண்ணணும் இல்லை, நம்ம வேக வச்ச எல்லா பொட்டேட்டோஸையுமே இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கையை வச்சு எல்லா உருளைக்கிழங்குலையும் அது நல்லா யூனிஃபார்மாக வர மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுடைய வெஜ்ஜஸ் வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜ்ஜஸை இதோட சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கும் போது பிரித்தோன்னா உடஞ்சிரும். அதனால்
ஒன்று ஒன்றாவே சேர்த்து போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் தான் நமக்கு வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் வெஜ்ஜஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் ரொம்ப எண்ணெய் வந்து லோ டெம்பரேச்சரில் போட்டிங்க அப்படின்னா அது பொரியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த டைமில் அது வந்து எண்ணெயை நிறையா குடிச்சிடும். நம்மளுடைய அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு இதை பொரிச்சுக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கரண்டியால் ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. ஏதாவது ஒன்று சேர்ந்துருந்தா கூட அப்போ பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் வெளியில் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா பபிள்ஸாக வந்துட்டுருக்கு. இப்போ எண்ணெய் பொரிஞ்சதும் இந்த பபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய வெஜ்ஜஸை நம்ம எடுத்துடலாம். நமக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜ்ஜஸை வெளியில் எடுத்து எண்ணெய் வடிய வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பொட்டேட்டோஸ் வந்து நல்லா வெந்து சாஃப்டாக செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவேஸ் குசைன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஈஸியாக சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.